சுமார் 1000 கிலோமீட்டருக்கு நோட்டாமை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்தியா அறிவிச்சிருந்துச்சு. இந்த 1000 கிலோமீட்டர் நோட்டாமை பார்க்குறப்ப ஒரு மிட்ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடக்க போகுது அப்படின்றது எல்லாராலையும் கணிக்க முடிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் இந்த நோட்டாமை அறிவித்து சில நாட்களுக்கு அப்புறமா 1000 கிலோமீட்டரை 2000 கிலோமீட்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாட்களுக்கு முன்னாடி 3550 கிலோமீட்டருக்கு அந்த நோட்டாமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 2 தடவை இந்த நோட்டாமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கடைசியில் இந்த நோட்டாமை கேன்சலும் பண்ணுறாங்க இந்தியா. கேன்சல் பண்ணுற தருணத்தில் சுமாராக 3550 கிலோமீட்டராக இருக்குது அந்த நோட்டாமை. ஸோ தெளிவாக இந்த ரேஞ்சில் நம்ம ஒரு ஐசிபிஎம்மை தான் சோதித்து பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்டு இது உலகத்தில் இருக்கிற சூப்பர் பவர் மற்றும் சூப்பர் பவராக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற 2 நாடுகளுக்கும் தெரிஞ்சு இந்த 2 நாடுகள் இந்திய பெருங்கடலில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது என்னன்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், சீனா ஏகப்பட்ட ஸ்பை வெசல்ஸை வச்சுருக்காங்க. இந்த ஸ்பை வெசல் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் கப்பல்களால் எதிரி நாட்டோட அவங்க நாட்டுக்கு சொந்தமான ஏவுகணை எப்படி பயணிக்குது அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும் அக்யூரேட்டாக. ஸோ இந்த ஏவுகணை அதோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி பயணிக்குதுன்றதை அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணாங்கன்னா அந்த ஏவுகணையோட கேப்பபிலிட்டி என்ன, எந்த அளவுக்கு இந்த ஏவுகணை வீரியமாக இருக்கும், இதோட அதிகபட்ச வேகம் என்ன, அதிகபட்ச தூரம் எவ்வளோ பயணிக்குன்ற சில முக்கியமான டேட்டாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி கப்பலை ஆரம்பத்தில் கட்டினது அதற்கான நோக்கம்ன்றதே அவங்க சொந்த நாட்டோட ஐசிபிஎம் ப்ரோக்ராமை மேம்படுத்துறதுக்கு தான் கட்ட ஆரம்பித்ததே. ஏன்னா அவங்க அனுப்புகிற ஏவுகணை எப்படி பயணிக்குதுன்றதை கடல் வழியாக ட்ராக் பண்ணாங்கன்னா தான் அவங்களோட ஏவுகணையின் பெர்ஃபார்மன்ஸை அவங்களால ஏற்ற முடியும். ஆனால் அது காலப்போக்கில் எப்படி மாற்றப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிற நாடுகளோட ஏவுகணை சோதனை நடத்துகிறப்ப இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் கொண்டு போய் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த கப்பல் நிறுத்தி அந்த கண்ட்ரியோட மிசைலை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ட்ராக் பண்ணி அதன் மூலமாக அந்த கண்ட்ரி ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்குதுன்னா அது என்ன அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி சீனர்கள் எப்பயுமே அவங்களோட ஸ்பை வெசல்ஸை இந்தியா ஏவுகணை சோதனை பண்ணுறப்பெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாம் மிட்ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு கிடையாது. நம்ம நிறைய ஏவுகணை சோதனை பண்ணுவோம். அதில் நிறைய வந்து ஷார்ட் ரேஞ்ச் பண்ணுவோம், மிட் ரேஞ்ச் பண்ணுவோம். ரேர் கேஸில் தான் 2000 கிலோமீட்டருக்கு மேலெலாம் நோட்டாமை அறிவித்து நம்ம ஏவுகணை சோதனை பண்ண போகிறோம். அப்போது 2000 கிலோமீட்டருக்கு மேலே நோட்டாமை அறிவித்தா மட்டும்தான் சீனாவோட ஸ்பை வெசல்ஸ் முனைப்போட இந்திய பெருங்கடலுக்கு வருது. அதற்கு முன்னாடி சில சின்ன லெவல் மிசைல் டெஸ்ட்லாம் நடக்கிறப்ப ஆல்ரெடி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அந்த கப்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீடைரக்ட் பண்ணுறாங்களே தவிர சீனாவோட சொந்த போர்ட்டில் இருந்து மக்களையும் சப்ளைஸையும் ஏற்றிக்கிட்டு இந்த மிசைல் டெஸ்ட்டை பார்க்குறதுக்காண்டின்னு சொல்லி அவங்க அனுப்புனதில்லை. ஸோ இப்போது நம்ம நோட்டாமை கொஞ்சம் கொஞ்சமாக எதற்கு இன்க்ரீஸ் பண்ணோம்? எடுப்புலேயே 3550 கிலோமீட்டர்னு சொல்லிடலாம்ல. ஏன் வந்து முதல்ல 1000 கிலோமீட்டர், அப்புறம் 2000 கிலோமீட்டர், அப்புறம் 3500 கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா எதிரிகளை குழப்புறதுக்கு தான். நம்ம 10 நாளைக்கு முன்னாடி இல்லை 15 நாளைக்கு முன்னாடி நோட்டாமை அறிவிக்கிறப்ப எடுப்பில் 3500 கிலோமீட்டர்னு சொன்னோம்னா எதிரிக்கு அது கொஞ்சம் முன்கூட்டியே சொல்கிற மாதிரி உங்களோட ஸ்பை வெசல்ஸுக்கு தேவையான பெட்ரோலையும் ஆர் எனி அதர் ஃபியூலையும் போட்டுட்டு ரிசோர்ஸ் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணிவிட்டு நேராக கொண்டு வந்து இந்தியன் ஓஷனில் நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்மளே அவங்கள கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த நோட்டாமில் கொஞ்சம் குழப்பி எதிரிகள் வந்து என்ன ஏவுகணை சோதிக்கிறோம் அப்படின்றதே தெரியப்படுத்தாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நோட்டாமை அறிவிச்சிட்டோம் அப்படின்றப்ப எதிரி இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் கொண்டு வந்து அவங்களோட போர்க்கப்பலை நிறுத்துறத நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ். அங்கே வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு சொந்தமான டெரிட்டரிக்குள்ளே தான் அவங்க வர முடியாதே தவிர இதை பற்றி நம்மளால் பெருசாக எந்த ஒரு ஒப்பீனியனுமே கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது வழக்கமாக சீனர்கள் இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த தடவை அமெரிக்கன்ஸும் அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்தியாவோட கண்ணோட்டம் அப்படின்றது உலகம் முழுக்க மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டெக்கை நாங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்றத நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் காமிச்சோம். மிசைல்ஸ்லாம் நாங்கள் சும்மா டெவலப் பண்ணி வைக்கல, அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத காமிச்சோம். ஸோ இப்போ எல்லா நாடுகளுமே இந்தியா ஒரு மிசைலை சோதிக்குது அப்படின்னா அடுத்து யார் தலை உள்ள போகுது அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுபடி தான் இந்த தடவை முதல் தடவையாக அமெரிக்கன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அந்த சைடு பேட்ரோலிங்கில் இருந்தாங்கன்னா வந்து ட்ராக் பண்ணுறதுன்றது வேறு. நம்ம நோட்டாமை அறிவித்த உடனே அதை ட்ராக் பண்ணுறதுக்காண்டியே அந்த பிராந்தியத்தை நோக்கி அவங்களோட போர்க்கப்பல்கள் அனுப்புறதுன்றது வேறு. ரெண்டுத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு. ஸோ இந்த தடவை அமெரிக்கன்ஸ் வந்து நம்ம நோட்டாமை அறிவித்ததுக்கு அப்புறமா நம்ம எத்தகைய சோதனையை பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே அவங்களோட
ட்ராக்கிங் வெசலையும் அனுப்பியிருக்காங்க இந்திய பெருங்கடலுக்கு. ஸோ 2 நாடுகளோட ட்ராக்கிங் வெசலும் இந்திய பெருங்கடலில் இருந்த சமயத்தில் இது நமக்கும் தெரியும். ஏன்னா இதெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டே வந்து ட்ராக் பண்ணி ட்விட்டர் சமூக வலைத்தளங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவோட திவ்யாஸ்ட்ரா அந்த ப்ராஜெக்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த கப்பல்கள் வருது அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்மளோட அஃபிஷியல்ஸ் அதுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால தான் இப்போது மீண்டும் இந்த நோட்டாமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும், அல்லது ஜென்யூனாக அவங்க ஏவுகணை சோதனை பண்ணுறப்போ ஒரு சில கன்சர்ன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் நோட்டாமை அறிவித்து ஏவுகணை சோதனையை பண்ணுவாங்க. இப்போ கேன்சல் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சல் ஆகலை, இது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு அது தெரியல நமக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த நோட்டாமை அறிவித்தது எதற்காண்டி, ப்ராஜெக்ட் திவ்யாஸ்ட்ரானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் ப்ராஜெக்ட் தான் திவ்யாஸ்ட்ரா. அதில் தான் அக்னி 5 ஏவுகணையை நம்ம சோதிச்சு பார்த்தோம். ஏற்கனவே MARV டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை ஒரு ICBMல இன்டெகிரேட் பண்ணி சோதிச்சு பார்த்ததுன்றது திவ்யாஸ்ட்ரா ப்ராஜெக்டில் தான் முதல் தடவை. அதை தான் இப்போ மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். திருப்பி மறுபடியும் ஏவுகணைகளை சோதிச்சு பார்த்து வேலிடேட் பண்ண போகிறோம் சில எக்யூப்மெண்ட்ஸோட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர் இது ஒரு புதிய ஏவுகணையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்னி 5 வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அக்னி 6, அக்னி 7 வரைக்கும் கூட நம்மளால் இப்போ டெவலப் பண்ணியிருக்க முடியும். அண்ட் இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இன்னும் அக்ரெசிவாக மிலிட்டரி மற்றும் ஆர்ம்ஸ் டெவலப்மெண்ட்டில் இறங்கியிருக்குன்றதுனால மேபி இது ஒரு புதிய ஆயுதமாக கூட இருக்கலாம். DRDOவோட ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏவுகணையை கூட சோதிக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் சமீபத்தில் நடந்த கூத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TP News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.